ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரிது தை மாதம் 19ஆம் தேதி 1/2/2025 ஸ்திரவாரம் சனிக்கிழமை. திருதியை திதி 19 நாழிகை 51 வினாடி வியாப்தி இருக்கிறது. ஸ்ராத்த திதியானது இன்றைய தினத்தில் திதித்வயம், அதாவது திருதியை சதுர்த்தி, இந்த 2 திதி உள்ளவர்களும் இன்றைய தினத்தில் ஸ்ராத்தத்தை அனுஷ்டிக்க வேண்டும். சதய நட்சத்திரம் 59 வினாடி மாத்திரம் வியாப்தி இருக்கிறது. பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரம் 56 வினாடிகை 36 வினாடி பர்யந்தம் வியாப்தி இருக்கிறது. அதாவது அதிகாலை, நாளை அதிகாலை பர்யந்தம் வியாப்தி இருக்கிறது. பிரீதி யோகம் 21 வினாடிகை வியாப்தி இருக்கிறது. கரஜாகரணம் 19 நாழிகை 51 வினாடிகை வியாப்தி இருக்கிறது. தியாஜ்யமானது 16 நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது. சந்திரனானவர் மீன ராசிக்கு 43 நாழிகை 26 வினாடிக்கு பிரவேசிக்கிறார். அதாவது இரவு 9 மணிக்கு பிரவேசிப்பதாக நாம் அறிகிறோம். இன்றைய தினத்தில் மாகஸ்நானம் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் அபவித்ரஹா பவித்ரோமா என்ற மந்திரத்தை பார்த்தோம். அதன் பொருளை இப்பொழுது பார்ப்போம். அபவித்ரஹா என்றால் அசுத்தனாக இருந்தாலும், பவித்ரோவா நாம் சுத்தனாக இருந்தாலும், சர்வாவஸ்தாம் எந்த அவஸ்தையில், அவஸ்தை என்றால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் என்பது பொருள். இருந்தாலும் நாம் எஸ்மரேது புண்டரீகாட்சம், பகவானான பரமேஸ்வரன் அல்லது மகாவிஷ்ணு, விரூபாட்சன் அல்லது புண்டரீகாட்சன், இந்த பகவானை நாம் ஸ்மரித்தோமானால் நமக்கு சுத்தியானது ஏற்பட்டு விடுகிறது. 2 விதமான சுத்திகள் உள்ளது. ஒன்று ஆபியந்தர சுத்தி, இன்னொன்று பாஹ்ய சுத்தி. பாஹ்ய சுத்தி என்பது வெளியில் காணப்படுவது. அந்த ஆபியந்தர சுத்தி என்பது மனதில் அல்லது உள்ளே பார்ப்பது, அந்த சுத்தி. ஆக இரு சுத்திகளுமே பகவானை, விரூபாட்சனை அல்லது புண்டரீகாட்சனை, விஷ்ணுவையோ பரமேஸ்வரனையோ நாம் தியானித்த மாத்திரத்தில் நமக்கு சுத்தியானது ஏற்படுகிறது என்பது இந்த மந்திரத்தின் பொருள். இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம். வணக்கம்.